சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி தேர்தல்ல நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே ராஜாங்கம், சேது எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இவா தேர்தலெல்லாம் நிக்கிறா? ஆமாப்பா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. நான் அப்போ கூட அவகிட்ட என்கிட்ட நீ மோதுறதா இருந்தா நேரடியா மோதுன்னு நான் தான்ப்பா சொன்னேன். அதனால தான் அவ தேர்தல்ல நிக்கிறா போல. என்னை எதிர்த்து எப்படி அவளால ஜெயிக்க முடியும்? நம்ம பிரச்சாரத்தை பார்த்தீங்கல்ல, எப்படியும் நாம தான்ப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜாங்கமும், எப்பா அந்த ஓவரா நம்ம அந்த நினப்புல இருக்கக்கூடாது. நாம என்னதான் இருந்தாலும் நம்மளோட முயற்சியை போட்டுட்டே தான் இருக்கணும். நம்ம நம்ம தான் வெற்றி பெறுவோங்கிற ஒரு கர்வத்தில் இருந்தோனாலே அது சரி வராது. அதனால நமக்கான முயற்சியை நீ எவ்வளோ தூரம் போட முடியுமோ அவ்வளோ தூரம் போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேதுவும், சரிப்பா, அவளெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே நினைக்கல. நம்ம வேலையை நம்ம எப்போதும் போல சரியா செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் தமிழ்ச்செல்வியுமே பிரச்சாரத்துக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தமிழ்ச்செல்வி பிரச்சாரத்துக்காக வர இடத்துல தான் அங்க சேதுவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, இன்னைக்கு எங்களோட பிரச்சாரம் தான் இந்த இடத்துல பண்ண போறோங்கிறத நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோமே, எதுக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆளுங்களும், இல்லை, இன்னைக்கு அவர் வந்துட்டாரு, அவர் வேணா இன்னைக்கு பண்ணட்டும், நீங்கள் நாளைக்கு இந்த இடத்துல வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியுமே, சரி பரவாயில்ல, அவரே பண்ணிட்டு போட்டோன்ட்டு ஓரமாக இருந்து தமிழ்ச்செல்வியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் போட்டியிட்டு பேசுகிறத பார்க்கும்போது எல்லாருமே, என்னடா இது, ஒரே குடும்பத்தில் இருந்து வந்தவங்க இப்படி ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு கட்சிக்கு போட்டியிடுறாங்களேன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பார்த்து, இப்படி ராஜாங்கத்தோட மகனும் மருமகளும் இப்படி அடிச்சுக்கிறாங்களே, நாம் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிரச்சாரம் பண்ணுறது வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே அப்பத்தான் வேகமாக வராங்க. தமிழை பார்த்ததுமே, ஏத்தா தமிழ், அவன் தான் புரிஞ்சுக்கிடாம இந்த மாதிரி பண்ணுறான்னா, நீயும் ஏத்தா இந்த மாதிரி விடாப்படியாக இருக்க, அவனுக்கு தானே விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழுமே, அம்மாச்சி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் எல்லா விதத்துலையுமே விட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆனால் நான் சும்மா இருக்க இருக்க என்னை ரொம்பவே சீண்டி பார்க்குறாரு. அதனால தான் நான் அவருக்கு போட்டியாக பேசுனேனே தவிர மற்ற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதா, இப்போதைக்கு விட்டுரு, நீ கீழே இறங்கி வாத்தா, இவ்வளோ உயரத்தில் நின்னா பிரச்சாரம் பண்ணுவ, கீழே இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியுமே, இதோ வர அப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கீழே இறங்கி வராங்க. ஆனால் அப்படி வர வழியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் கூட்ட நெரிசல் ஆகி தமிழ்ச்செல்வியை கீழே தள்ளி விடுறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. தமிழ்ச்செல்வி ரொம்பவே வழியில் துடிக்கிறாங்க. அம்மாச்சி, எனக்கு ரொம்பவே வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்ததுமே அம்மாச்சிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கே தூரத்தில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சேதுவை கூப்பிடுறாங்க. அங்கே கருப்பு மட்டும்தான் நிற்கிறாங்க கீழே. கருப்பு தமிழை பார்த்ததுமே ஓடி வந்து, ஏதா என்னாச்சு, எதுக்காக இப்படி பிள்ளை கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி பதறுதாங்க. அதுக்கு தமிழுமே ரொம்பவே வழியில் கதறின உடனே கருப்புக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக சேதுவை போய் கூப்பிடுறாங்க. சேது, அவள் கீழே விழுந்தா எனக்கு என்ன, ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, நான் வேணால் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சேது, என்ன பேசிக்கிட்டு இருக்க, வயிற்று பிள்ளைக்காரி இப்படி கீழே விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க, நீ என்னடானா நான் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆம்புலன்ஸ் எப்போ வந்து தமிழை கூட்டிகிட்டு போவேன், வயிற்று பிள்ளைக்காரிப்பா, அது என்னதான் இருந்தாலும் நம்ம வாரிசு, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படின்னு சொன்னதுமே சேதுவுக்கு இதுக்கு மேலே மனசு கேட்கல. வேகமாக வந்து தமிழை தூக்கிட்டு அவங்க கார்லேயே வச்சு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழி எல்லாமே தமிழ் வழியில் ரொம்பவே துடிக்கிறாங்க. என்ன காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாற்றிருங்கன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்ததுமே சேது, என்ன தமிழ் இவ்வளோ வழியில் துடிக்கிறாளேன்னு சொல்லி அவருமே மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டே தான் போகிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் போனதுமே நர்ஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கையில் தூக்கிக்கிட்டே உள்ளே கொண்டு போகிறாங்க.
உள்ளே கொண்டு போய் அட்மிட் ஆனதுமே அவங்க சொல்கிறாங்க, ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். ஏன்னா வயிற்றில் யாரோ பலமாக இடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கூட்ட நேரத்துலலாம் எதுக்காக பிள்ளைத்தாச்சி பொண்ணை போக விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லபடியாக கவனிக்கிறாங்க. பிரசவ வார்டுக்குள்ளே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே, இல்லை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் பிள்ளையை எடுக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அதனால் இந்த ஃபார்மில் ஒன்று கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அம்மாச்சி பார்த்துட்டு, ஆமாம் இது என்ன ஃபார்ம், இதில் எதுக்காக நாங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்டதுமே, இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதில் பிள்ளை இறந்தாலும் சரி தாய் இறந்தாலும் சரி அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைங்கிற மாதிரி தான் கையெழுத்து. இது எல்லாமே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நடக்கிறது தான், ஒரு ஃபார்மாலிட்டி தான், நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே சேது ரொம்பவே கவலைப்பட்டு கையெழுத்து போடுறாங்க. இதை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணுமா டாக்டர், எப்படியும் நீங்கள் எல்லாரையும் சேர்த்தே காப்பாற்றிருங்க, தாயும் செய்யும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு டாக்டருமே சரி நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரசவ நேரத்தில் தமிழ்ச்செல்வி படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது இங்கே சேதுவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன அப்பத்தா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நிஜமாவே சிசரியன் பண்ணி தான் குழந்தைய வெளியில் எடுக்க முடியுமா, நார்மலாலாம் முடியாதா, தமிழ்ச்செல்வி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு கருப்புமே, என்ன மாப்பிள்ள இது எல்லாமே இப்போ எல்லா பக்கமும் கொஞ்சம் சகஜமாயிடுச்சு, நீ ஒன்றும் பயப்படாத மாப்பிள்ள, தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் தமிழ்ச்செல்வியை சேதுவுக்கு பிடிக்கலைனாலும் இந்த மாதிரி நேரத்தில் பொண்டாட்டி பிள்ளை தான் முக்கியங்கிற மாதிரி சேது ரொம்பவே கவலைப்பட்டுட்ருக்குறாங்க. அதே நேரம் டாக்டருமே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி குழந்தைய கையில் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே சேது ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க. அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வருது. இதை பார்த்ததுமே அப்பத்தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரியும் சேதுவுக்கு மவன் தான் பிறப்பான்னு சொல்லி, எனக்கு கொள்ளுப்பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு கையில் வாங்குறாங்க. அப்போது சேதுவுமே நான் கையில் வச்சுட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் முதல்ல அவங்க குழந்தைய வாங்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷமே, இந்தாங்க உங்களுக்கு இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்திருக்குன்னு சொல்லி கையில் கொண்டு வராங்க. இதை பார்த்ததும் இன்னும் சந்தோஷமாகிடுது. என்னது, தமிழுக்கு சேதுவுக்கும் ரெட்டை குழந்தையா, ரெண்டு குழந்தையுமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கையில் ஒரு குழந்தையும் சேது கையில் ஒரு குழந்தையும் வச்சுட்டு நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டுட்டு நிற்கும்போது ராஜாங்கம், ஈஸ்வரி, அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி வீட்டில் இருந்து எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு வராங்க. அவங்க எல்லாருமே தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தமிழுக்கும் சேதுவுக்கும் பெரிய சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குது. குடும்பத்தில் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.